கடந்த நேற்று தினத்துல கூட ஐ வாஸ் டாக்கிங் அபவுட் தி ஹார்ட், த கண்டிஷன் ஆஃப் அவர் ஹார்ட். அதுதான் நேற்றைய தினத்துல ஐ வாஸ் டாக்கிங். இட்ஸ் ஹவு மச் இம்பார்ட்டன்ட். It is connected. The heart is very much connected with God. Amen. With heaven. நீங்க உலகத்துல இருக்கிறோம். நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, ஏதோ ஒரு ஃபீவர் வருது, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க. இன்னைக்கு என்னென்னமோ சிஸ்டம் வந்துருச்சு. அன்னைக்கு போகும்போது டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து காதுல ஒரு பக்கம் மாட்டிட்டு இன்னொரு பக்கத்தை எங்க வைப்பாரு? ஹார்ட் கிட்ட வைப்பாரு. ஸோ அந்த ஹார்ட் பீட்லயே அவருக்கு தெரிஞ்சிடும் ஃபீவர் இருக்குதா என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். தட் மச் தேவர் சோ அத்தன்டிக் அண்ட் சோ வெல் தே அண்டர்ஸ்டுட் இட். இன்னைக்குதான் என்ன பண்றோம்? போன உடனே கொஞ்சம் மூச்சு பிடிக்குதுன்னு உடனே இசிஜி எடுங்க, எக்கோ எடுங்க, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, ட்ரெட்மில் ஓடுங்க, இதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் ரிசல்ட் சொல்லுவோம். ஒன்னும் இல்லை, உங்களுக்கு யூ ஆர் பர்ஃபெக்ட்லி வெல், ரைட்? அதுக்குள்ள இந்த டெஸ்டுக்குள்ள போற மனுஷன் அவன் என்ன ஆகும், என்னென்ன ஹாஸ்பிட்டல் உள்ள போட்டுறாங்களா, ஐசியூல போட்டுறாங்களா, ஓடில போட்டுறாங்களான்னு அவன் இருதயம் படன்னு இருக்கும். வெளியே இருக்கிற குடும்பத்துக்கு அதே கவலையா இருக்கும், ரைட்? ஸோ வென் யூ லுக் டு த ஹிஸ்டரி, அந்த நாள்ல எல்லாம் சின்ன அந்த டாக்டர் அப்படி பார்ப்பாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, ஏதோ சரிப்பா சரியாயிரும்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ நம்ம உலகத்துல நம்ம இந்த பூமியில வாழ்ந்தாலும் நம்ம நைட்டு தூங்குறோம். 24 hours ஒரே ஒரு ஆர்கன் தான் வேலை செய்து கொண்டே இருக்குன்னா தட் இஸ் ஹார்ட், ரைட்? இட் ஹேஸ் டு கீப் பம்பிங். தன்னுடைய வேலையை அந்த இருதயம் செய்து கொண்டே இருந்தாதான் உயிரோடு இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பிளட் சர்க்குலேஷனே உண்டாகிறது ஹார்ட் தான். பம்ப் பண்ணி கொண்டே இருக்கணும். நீ தூங்கினாலும் சரி, படுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, நீ ரிலாக்ஸேஷன்ல மூட்ல இருந்தாலும் சரி, நீ வெக்கேஷனுக்கு போனாலும் சரி, ஹார்ட் டசன்ட் கோ டு வெக்கேஷன். இட் ஃபாலோஸ் யூ, இட் கீப்ஸ் ஆன் ஒர்க்கிங், இட் கீப்ஸ் ஆன் டூயிங் இட்ஸ் ஜாப். அது வேலை செய்யலனாக்கா என்ன பண்றோம்? ஆர்டிபிஷியலா வி ட்ரை டு டூ மெனி திங்ஸ். இல்ல, அந்த ஹார்ட்டை ரீஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்னமோ பண்ணுவோம். அதெல்லாம் நடக்கலனாக்கா அப்புறம் டிக்ளேர்ட். என்ன டிக்ளேர் பண்ணிட்டாங்க? நோ மோர். எதை வச்சு? த ஹார்ட் ஹஸ் ஃபெயில்ட். அவ்வளோ யோசிச்சு பாருங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுனாலும் ஏதோ ஒரு டயாலிசிஸ் இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது, ரைட்? உங்க லங்ஸ் கூட நீங்க போனீங்கன்னா லங்ஸ் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுவாங்க. உங்க லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா லிவரை அழிவு போச்சுனாலும் இன்னொரு யாரதோ ஒரு லிவரை வாங்கி வச்சு ஒட்டி அதை புது லிவரை கொண்டு வந்துடலாம். ஹல்லேலூயா. பட் ஒரு முறை உங்க ஹார்ட் நின்று போச்சுன்னா தட் இஸ் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப், ரைட்? ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் தி திங் இஸ் தட் when your heart stops pumping, இன்னைக்கு நிறைய காரியம் சொல்லலாம். கொலஸ்ட்ரால் அதிகமாயிருது, இந்த பிளாக்கேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அக்செப்ட் இட். அது நம்முடைய சோம்பேறித்தனத்தினால வரக்கூடிய காரியம். we are living a life that God doesn't want, அதனால ஏற்படக்கூடிய காரியம். பட் நீங்க இந்த போன உடனே முதல்ல எங்க பாக்குறாங்க? they will see a heartbeat. ஸோ அந்த ஹார்ட் வேலை செஞ்சதுனாதான் அந்த பீட்டிங் இருக்கும். நாம கை வச்சா கூட தெரியும், கடகா 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 நடிச்சுட்டு இருக்கோம், ரைட்? ஸோ அதப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? நீங்க நல்லா பைபிள்ல கவனிச்சீங்கன்னா, we are so careless about our heart. I'm not talking about the physical heart. இந்த பிசிக்கல் ஹார்ட்டுக்கும் இந்த சாப்பிடணும், இந்த சாப்பிடக்கூடாதுன்னெல்லாம் இருக்குது. ஸோ ஐம் நாட் கோயிங் டு கோ டு தட். நான் அப்புறம் நிறைய மெடிக்கல் புக்கெல்லாம் படிக்கணும், சயின்ஸ் எல்லாம் படிக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு வாட் காட் சேஸ். தேவன் அவர் என்ன பார்க்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனமும் அதுதான் சொல்லுது. The Bible says that only God says, ஒன்னே ஒண்ணுதான் நீ பாதுகாத்துக்கணும். Proverbs 4 and verse 23 படிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லுங்க? Proverbs 4:23, guard your heart above all things. Guard your heart above all else. Guard your eyes ன்னு சொல்ல, ரைட்?
காட் யா ஹேண்ட்னு சொல்லல, காட் யா லெக்குன்னு சொல்லல. பட் தமிழ்ல படிங்க, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளிய அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். Have you any time thought, இந்த வார்த்தையை நினைச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு எல்லா காவலோடும் put a fence around your heart, செக்யூரா. ரைட்? நம்ம வீடு கட்டினாலும் சரி, வீடு கட்டிட்டோன்றதுல என்ன பண்றோம்? ஒரு காம்பவுண்ட் போடுறோம். காம்பவுண்ட் போட்டு எதுக்கு டோர் வைக்கிறோம்? திருடம் உள்ள வர செக்யூர் பண்ணிக்கிறோம். ரைட்? நமக்கு இருக்கிற எல்லாத்தையும், பணம் இருக்கட்டும், எல்லாத்தையும் எங்கெங்க போட்டுறது இல்லை. யார வர போறான், யார எடுக்க போறான்னு விடுறது இல்ல. யூ செக்யூர் இட். எங்க வைக்கிறோம்? பீரோக்குள்ள வைக்கிறோம். இல்ல சில பேர் என்ன பண்றாங்க, அங்கங்க மறைச்சு 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 வச்சு வைப்பாங்க. எனக்கு தெரியாது நீங்க எல்லாம் எப்படி வைக்கிறீங்கன்னு தெரியாது. ஹல்லேலூயா. எங்க வீட்டுல எதனா ஒரு இடத்துல இருக்கோம், எங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க கையில தான் எல்லாம் போவோம். அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. ஐ டோன்ட் பாதர் அபவுட் எங்க இருக்குது, எது இருக்குது, செக்யூரா இருக்குதா நான் வரி பண்றது இல்ல. இட் வில் கோ, இட் வில் பி தேர். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. நாம என்ன பண்றோங்க, we try to secure. அதனாலதான் ஒரு டோருக்கு 2 டோர் போடுறோம் கதவுக்கு. என்ட்ரன்ஸ்ல கேட்டு, இப்போ வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் போட்டு என்ன பண்றோம், செக்யூர் பண்ணிக்கிறோம். 24 hours செக்யூர். இப்ப இருக்கிற சிஸ்டம்ல என்ன பண்றோம், இங்க இருந்து அமெரிக்கால, இங்க இருக்கிற வீட்டை அமெரிக்கால இருந்து பாப்பாங்க. ரைட்? அந்த அளவுக்கு சிஸ்டம்ல டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது. எதுக்கு? டு செக்யூர் வாட் இஸ் yours. உங்களுக்குரியத, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத, வாங்குனத நீ செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். திருடம் உள்ள வரக்கூடாது, அது அழிக்கப்படக்கூடாது, டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாதுன்னு. அப்ப ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, நாம நினைக்கிறோம் everything belongs to me. God says that heart doesn't belong to you, it belongs to God. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அதை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Put a hedge around it. Build a wall around it. Because it belongs to God. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்றாருங்க, இந்த பம்ப் பண்ற ஆட்டில் உங்க உள்ளான மனுஷன் ஆண்டவர் சொல்றது எல்லா காவலோட காத்துக்குள். காரணம் என்னன்னா, அதன் இடத்துல இருந்து என்ன புறப்படுதா? issues of life. issues of life. issues of life. ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல இருந்தா, from your inner beingல இருந்தா my life will come out. அது வெளியே வரும். அது மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும். இல்ல நீங்களும் நான் என்ன பெரிய வித்வான்களா இல்ல ஞானிகளா போய் காஸ்பல சொன்னோன்னு எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். You talk about Jesus. You just talk about Jesus. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்கிறவங்களுக்கு something happens and their life changes. Right? அப்போ it's not you. The life உள்ள ஒரு ஜீவன் இருக்கிறத மறந்துட்டு நாம் வாழ்ந்துகிறோம். Amen. This heart belongs to God. அவருடையதா இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். I want to live in them. எங்க இருக்கிறாருங்க? உன் மைண்ட்ல இல்ல, உன் பிரெயின்ல வந்து தங்கல, உன் கையில வந்து தங்கல. He resides உங்க உள்ளான மனுஷனுக்குள்ள, உங்க ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள. அந்த இடத்துல அவர் சொல்றார், I'm going to come and live there. அங்க நான் வாசம் பண்ண விரும்புறேன். நான் அவர்களுக்குள்ள, யாருங்க? இருதயத்தை காத்து கொண்டவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பேன். These people, those heart is God. அந்த இருதயம் உள்ள வந்து வாசம் பண்ணுகிற அந்த இருதயத்தை காத்து கொள்ளும் போதுதான் you become a God's product on this earth. Bible very clearly says, நீங்க எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா very clearly says,
நாம முதல்ல யாருந்தோம்? we were working the things of the devil on this earth. அப்படிதானே சொல்லுது, ரைட்? 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? படிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பின மனசு, நாங்க நம்ம ஹார்ட், ரைட், மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தின்படி கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். ஓகே, தேவன இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம ரட்சித்தார், அன்பு கூர்ந்து. அது கீழே பாத்தீங்கன்னா the gift of salvation எழுதப்பட்டிருக்கும். என்ன சொல்லுது? before you came to Christ, your heart was a guest house. யாருக்குங்க? devil, for the flesh. பாண்டுடைய வசனம் சொல்லுது, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு it becomes a temple of God. பிசாசுடைய ஆலயமா இருந்து தேவனுடைய ஆலயமாயிருச்சு. அவர் சொல்றாரு, இது தேவனுடைய ஆலயமானபடினால, because I stay there, it is my place, I want you to put a hedge around it. அதை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா from there issues of life will flow. issues of life will flow. எவ்வளவு பேருக்கு நமக்கு தெரியுது? நம்ம எவ்வளவு பேருக்கு இருக்கிறோம்? நாம ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். பட் the questions comes how you are living is every moment. இது ஏதோ என்னைக்கோ ஒரு நாள், நான் ஞாயிற்றுக்கிழமை இங்க பிரசங்கம் பண்ணால, every moment of your life you are a person who will release issues of life. தமிழ் என்ன சொல்லுது? ஜீவ ஊற்று உங்களில். ஆண்டவரை ஊற்று புறப்படுன்னு சொல்லல, அவர் என்ன சொல்றாருங்க? ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று உங்களிலிருந்து புறப்படுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வசனம் எழுதி இருக்கிறது. how many you literally know? நீங்களும் நான் நினைக்கிறோம், சும்மா ஏதோ நான் இருக்கிறேன், ஏதோ நான் பிறந்து இருக்கிறேன், ஏதோ நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நோ, உங்களை என்னை, ஆமா, ஏதோ பிறந்தீங்க, ஏதோ வாழ்ந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க. ஆனா உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்து மீட்பை கொடுத்து வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, you and I are a person who are being called to release the life of Christ into this world, into the dark world. நீங்க பூமியில இருக்கிற வரைக்கும் வேற சேலஞ்ச் டு தி டார்க் ஃபோர்சஸ், அந்தகார ராஜ்யத்துக்கு நீங்க சவாலா இருக்கிறீங்க மறந்து விடுகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. 2 Corinthians chapter 2. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும், நல்லா கவனிங்க அந்த phrase நல்லா கேட்டு, எல்லா இடங்களிலும் இருங்க, எல்லா இடங்களிலும். நான் போனா வீட்டுல மாத்திரம், சர்ச்சில் மாத்திரம் அப்படியா சொல்லுது? எல்லா இடங்களிலும்னா எல்லா இடங்களும், உங்க ஒர்க் பிளேஸ், ஆன் த ரோட், on your travel, in your chamber, எல்லா இடங்களிலும். வாசிங்க பிரதர். யாரை கொண்டு? எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு. யாரை கொண்டு? என்ன கொண்டு. அப்படி எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு கொடுத்துறது. என்ன கொண்டு. He talks about the body of Christ. சபையோட வேலையை சொல்றார் இங்க. இண்டிவிஜுவல் என்னை கொண்டு, I am responsible, என்னை கொண்டு.
அவர் அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னவா? என்னை கொண்டு என்ன பண்ணோம்? என்னமா? என்னை கொண்டு என்ன பண்ண போறாரு? அவரை யார? கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் வாசனை, தி அரோமா ஆஃப் கிரைஸ்ட். அவரை அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாரு? நீங்க வெளிப்படுத்துறீங்களா? தேவன் வெளிப்படுத்துறாரா? என்னை கொண்டு ஆண்டவர் செய்யறாரு. எப்ப பண்ணுவார்? தேவன் செய்வாரு. உங்க இருதயம் எல்லா காவலோடு அதை காத்து கொண்டு அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்பா. அந்த ஜீவ ஊற்று என்னன்னா, இங்க சொல்லுது அவரை அறிகிற அறிவின் ஞானத்தை சொல்ல, அவரை அறிகிற அறிவின் நாலேஜ் சொல்லல, அறிகிற அறிவின் வாசனை. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? பெர்ஃப்யூம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? காலையில குளிச்ச உடனே பெர்ஃப்யூம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரே பிராண்டில் எல்லாம் பல பிராண்ட் போட்டு இருக்கிறோம்ல. எதுக்கு? நாம நல்லா வாசனா இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்குதான் இவ்வளவு வேலைகளை பண்றோம். ரைட்? பாண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இருதயத்தை காத்து கொள்ளுப்பா, இதுல ஜீவ ஊற்று புறப்படணும். This has been built like that. உள்ள ஜீவ ஊற்று புறப்படணும். அந்த ஜீவ ஊற்று என்னன்னா, இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். Only God. யார்கிட்ட? If you are protecting your heart. இருதயம் பாதுகாப்போட இருந்தா, if you don't, எல்லாம் வரும், பல காரியம் வரும். பிசாசு வருமா, மாம்சம் வரும், பல எண்ணங்கள் வரும். The devil will 24 hours that keep attacking your brain, your mind attack பண்ணிட்டே இருப்பான். அதையெல்லாம் என்ன பண்ணணுமா? If you don't protect it, ஒரு ஹெட்ஜ் நீங்க போடலனா அவன் உள்ள பம்பாட் பண்ணிரும். It's my duty. இருதயத்தை காத்து கொள்ளுகிறது என்னுடைய வேலை. நம்ம சில நேரத்தில் நானும் மாம்சத்தான ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுன்னு இல்லை. பட் உனக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கையில கொடுக்காதீங்க. We try to give back the responsibility to God instead of doing. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அப்படி ஆயிடுச்சு. We give back. ஆண்டவர் போடுவார் பால, மறுபடியும் அவர் கோர்ட்ல பால போட்டு நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே. Simple thing. You protect it, then I will do something. இந்த இருதயத்தை காத்துக்க. Don't allow all the negative. எத்தனை நெகட்டிவ் தாட்ஸ் வச்சுட்டு தான் இங்க உட்கார்றோம். ரைட்? கிடைக்குமா, கிடைக்காதா, நடக்குமா, நடக்காதா, ஹீலிங் ஆகுமா, ஆகாதா, சக்சஸ்ஃபுல் ஆகுனா, ஃபெயிலியர் ஆகுனா, இப்படி there are so many things that is right now it's just boggling our minds. ஆண்டவர் கேட்பார், அது உன் வேலை கிடையாது. உன் வேலைன்னா இது உள்ள வரும் துரத்து. Don't allow it to make ஒரு ரெசிடென்ஸ் அங்க அது இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன, இதெல்லாம் கூப்பிட்டு வா வா வான்னு வர வச்சு உள்ள உட்கார வச்சதுனால அது போகாம இருக்கு. படுத்தா, எந்திரிச்சா, பேசுனா வெறும் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் புறப்படும். It's destroying your life. It destroying என்ன அது? The flow of the Holy Ghost.
ஏன் why God says it? நமக்கு இத படிச்சோம்னா நமக்கு உடனே எங்க வரும்? ஒரு வசனம் ஞாபகம் வரும். எந்த வசனம் ஞாபகம் வருது சொல்லுங்க? ஜீவ ஊற்று புறப்படுனா எது ஞாபகம்? ஜான் 7ல என்ன சொல்லும்? ஆண்டவருடைய வசனம் சொல்ல யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அங்க என்ன சொல்லுது? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னங்க இங்கன்னு சொல்றாரு? என்னன்னு அங்க ஜீவ ஊற்றுன்னு வாரு, இங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதி, ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். அதனாலதான் அவர் சொல்றாரு let it be protected, right? let it be protected. எவ்வளவு செக்யூர் பண்ணுமோ அவ்வளவு செக்யூர் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. நீங்க செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஜப்பான்ல எல்லாம் சொல்லுவாங்க, எவ்வளோ மழை வந்தாலும் ரோட்ல தண்ணி நிக்காதான். கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ மழை வந்தாலும், ஏன்னா இட்ஸ் ஏ சுனாமி ப்ரான் ஒரு கண்ட்ரி. அது எப்போ சுனாமி வரும், எப்போ புயல் அடிக்கும், எப்போ மழை தண்ணி வரும்னு தெரியாது. அதுக்கு ஒரு முறை நான் ஒரு இது படிச்சு பார்த்தேன். நான் அதுல போடுறாங்க பாத்தீங்கன்னா, எவ்ரி பிளேஸ் இன் ஜப்பான்ல பாத்தீங்கன்னா டீப்பா கால்வா வெட்டி இருக்கிறாங்க, பல மீட்டர்ஸ் டெப்த்ல. அது என்ன ஆகுதுங்க, எங்க மழை வந்தாலும் எவ்வளோ மழை வந்தாலும் அது ரோட்ல நிக்காம நேரா அந்த இடத்துல அங்கங்க ஓப்பனிங் வச்சிருக்காங்க, போயிருது. போனதுக்கு அப்புறம் the water again goes to the sea. அந்த அளவுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. தங்களுடைய தேசம் பாதுகாப்பா இருக்கணும், தங்களுடைய தேசத்துல இந்த மாதிரி ஜனங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது, இடுக்கண் வரக்கூடாதுன்னு they have planned so much and created this. பாண்டவர் சொல்றாரு, it's my residing place. என்ன சொல்றாரு? இத பாதுகாக்கணும், so that my life, உங்க லைஃப் கிடையாது. What God wants to give out, உங்களுக்கு என்ன படும்? The life of God, not your life. உங்க நம்மதெல்லாம் நாற்றம் எடுத்தது. That doesn't bring life. It says my life will bring life. My life, only my life can bring life, right? பூமியில எந்த பிறக்கிற எவ்வளோ பெரிய கார்டியாலஜிஸ்ட் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சர்ஜனா இருந்தாலும், one day will die, right? One day you have to leave this body and go. அவ்வளோ பேர் புகழெல்லாம் இருந்துச்சுனாலும் ஆஃப்டர் சம் இயர்ஸ் அந்த பேர் புகழெல்லாம் மறைஞ்சு போயிடும். எங்கேயோ ஒரு சின்ன போர்டு போட்டு once long ago, so long ago this doctor was this ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வேணா அதுக்கப்புறம் ஹிஸ்டரி புக்ல வரும், படிக்கலாம், ரைட்? ஆனா ஆண்டவர் பூமியில என்ன வச்சாரு? நீ உயிரோட 60 வயசு இருக்கிறியோ, 70 வயசு இருக்கிறியோ, 80 வயசு இருக்கிறியோ, 50 வயசு இருக்கிறியோ, அதற்குள்ளாக till you live on this earth, from the day of your salvation, you are called, God says, you protected, I will release life into the dark world. நம்ம ரொம்ப ட்ரை பண்றோம், ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க, இதை மூடத்துக்கு ட்ரை பண்ணுங்க. இதுக்குள்ள வரக்கூடிய எல்லா எரிச்சல், பொறாமை, கோபம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ட்ரெயின் அவுட் பண்ணணும். இதை ட்ரெயின் அவுட் பண்ணணும். இந்த இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், பாதுகாக்கப்படணும், சுத்தமா. ஏன்னா my God is a holy God. அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுவாரு, உபாகமல படிச்சீங்கன்னா, நான் இந்த பாளையத்துல உலாவி வரும்போது I don't want to see any defilement. எந்த இடத்துலயும் நான் அசுத்தத்தை பார்க்க கூடாது.
Make sure that your dwelling place is clean. பாண்டவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு எனக்கு அதான் சொல்றாரு. See, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You don't think the presence of God so important. ஏதோ வந்தோம், ஏதோ பாடணும். Today the presence of God has become ஏதோ ஒரு மாக்கரி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம பரலோகத்துல இருந்து ஒவ்வொரு முறை அக்கினி அப்படியே ஊத்துறாரு ஆண்டவர். அது ஊத்துனவங்க உடம்பெல்லாம் ஆடும். அப்புறம் பச்சை தண்ணி ஊத்துவாரு, ஐஸ் வாட்டர் ஊத்துனவனும் உடம்பெல்லாம் கோல்ட் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்தபடி போயிடணும். No, when the Bible says when the Holy Spirit came upon the 120 பேர் கூடியிருந்தவர்கள் மேல இறங்கின மாத்திரத்துல it began to spread. இன்னைக்கும் it's keep on spreading around the world. அதோடைய அர்த்தம் நாங்க when the Holy Spirit came, the life of God came. பிறகு as they preached, the life came. வெளியே புறப்பட்டது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சிதறி போனாங்க. Everywhere they preached, there was a change of heart and mind of people. That is the work of the church. அப்போ நீங்க இருக்கிற இடத்துல you are the temple, you are a person who can release the life of God. இன்னைக்கு உலகம் பார்த்துட்டு இருக்குது. above that God is watching. The devil is cunningly அவன் என்ன பண்றான்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் புறப்படாதபடி அவன் என்ன பண்றாங்க? ஓட்ட போட்டுட்டு இருக்கிறான். பல காரியங்கள் when it comes to need, தேவைகள் வரும்போது you don't want to hear. இன்னைக்கு நாம எங்க போனாலும் எப்படி தெரியும்? நமக்கு வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு இல்லாததெல்லாம் கொடுப்பாரு. இல்லாததை ஆண்டவர் கொடுக்கணும் உனக்கு, ரைட்? இப்படி சொல்லி 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 we have tuned the ears of people to hear only நல்லது. கொஞ்சம் கடினமா பேசுனா you don't want to listen. ஏன் கேட்க முடியறது இல்ல கடினமான வார்த்தைகளை? Because your heart is not ready to receive it. And the ஜீவன், unless life comes into you, how can you give life? உள்ள ஜீவன் இல்லாம உள்ள என்ன இருக்குது அதானே கொடுக்க முடியும். சோ முதல்ல அவர் ஜீவனை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு இதை பாதுகாத்து கொண்ட பிறகு ஆண்டவர் சொல்ற, now it's time for you to release that life that is in you. உள்ள வச்சு நான் அப்படியே என்ன சீல் போட்டு உள்ள வச்சுக்கிறதுல God has given this life or salvation, எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. அது எதுக்குன்னா to release into the dark world. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க சுத்தி இருள் இருக்கிறது. உங்க ஒர்க் பிளேஸ்ல இருள் இருக்கிறது, அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறது. உங்க காலேஜ்ல, உங்க ஸ்கூல்ல, everywhere there is darkness. எனக்கு என்னங்க நான்லாம் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? to release that aroma to the life of God. பூமியில இருந்து அந்த உங்க இருக்கிற இடத்துல நீங்க அந்த கிரைஸ்ட் லைஃபை நீங்க வெளிப்படுத்தும். அந்த இயேசு அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தினாதான் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை போகும். சும்மா நீங்க வந்துட்டு போறதுக்கு இல்ல. You have to be a change. முதல் நூற்றாண்டுல சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அந்தியோகியா போகும்போது உலகத்தை கலக்குகிறவர்கள் என்னத்தை கலக்குனாங்க? அவங்க AK-47 எடுத்துன்னு போனாங்களா, இல்ல பட்டயத்தை எடுத்துன்னு போனாங்களா, இல்ல நல்ல காஸ்ட்லியா BMW கார்ல போனாங்களா? They went, they challenge. அந்த சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் டார்க் ஃபோர்ஸஸ்க்கு அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. They were full of life of God and they were able to release that life. அவங்க போகிற இடத்துல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற டார்க் ஃபோர்ஸஸ் விலக ஆரம்பிச்சது. People began to see the light.
அப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க they are living in darkness, they are unable to see the light. You are the person. ஆண்டவர் அதான் சொன்னார், உலகத்துக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? பூமி குப்பா, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. Show that light. எப்ப லைட் வரும்? only when you have light in you, லைட் வெளியே வரும். நான் செத்து போன ஒரு செல்ல போட்டு ஒரு டார்ச் வச்சுக்கிட்டு போய் அடிச்சாக்கா லைட் வருமா? உள்ள இயேசுடைய ஜீவன் இருந்தாதான் you can penetrate that life into others in your place. தெரிஞ்சுக்கங்க, அந்த காலியான இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் சரி, ஒரு ஹாஸ்டல்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, you are bound to release that life of Christ in your environment. கேத்ரின் குல்மன் அவங்க உயிரோட இருக்கிற நாட்கள்ல அவங்க போகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? things used to happen. ஒரு முறை crowd was so big, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு கூட்டம் நடக்குது. they take her பின்னாடி கொண்டு போனா they have to take her to the கிச்சன் வழியா கொண்டு போகணும். கிச்சன் வழியா கொண்டாந்தாம ஒன்னும் பண்ணல. they were rushing out to take her out. ஒரு சேஃபா கொண்டு போனான். பிகாஸ் பீப்புள் வேர் அந்த ஹால் என்ன இருக்குதுங்க, பீப்புள் ஆர் பிகமிங் கிரேசி. மிரக்கிள்ஸ் நடக்குது, பல காரியம் நடக்குது. தே கெட் எக்ஸைட்டட், எமோஷனலா ஆயிட்டு இருக்கிறாங்க. நான் இட் வாஸ் டைம் ஃபார் ஹர் டு டாக். அவரை கொண்டு போறாங்க. அப்போ அந்த கிச்சன்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அவங்க யாரையும் தொடல, யாருக்கு பிரைஸ் தி லார்ட்னு சொல்ல அவங்க பாட்டுக்கு வெளியே போறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இன் தி கிச்சன் were slain in the spirit. இன்னைக்கு நம்ம நடந்து போனா ஒரு ஈ கூட விழுவுறது இல்லை. ஈய தோர்த்துனா ஈ நம்மளை விட ஃபாஸ்டா ஓடுது. That is our life. This has to be set right. உள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்கள், you are blocking it. அநேகர் என்ன பண்றோம், உங்களுக்கு வேண்டியதை போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, அது உன் இடம் இல்லம்மா, ஏன் இடம், ஏன் பிளாட், அது நான் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கேன். I have bought it with the price. I have given the blood of Jesus to buy that plot. It belongs to me. I own it. Don't try to own it back. அதனாலதான் ஒரு கண்டிஷன். ஏன் நேத்து நான் சொன்னேன், the hardness of our heart. என்னன்னா, when you have உங்களுக்குள்ள லைஃப் இருந்துச்சுன்னா, when you will keep releasing it. நிறைய இடத்துல நீங்க எல்லாம் நினைக்கலாம், ஓ இவர் பிரசனம் பண்றாரு அதனால. நோ, that is ஒரு காரியம், right? That is not the whole thing. அந்த பிரதர் வர்ஷிப் பண்றாரு அதனால. நோ, எங்களுக்கு தெரியும், ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆச்சுங்க, there was many things happening. நான் நிறைய காரியத்தை பார்த்துட்டோம். all worship leaders நினைச்சிடாதீங்க they are holy, they are righteous. இன்னைக்கு எத்தனை worship leaders are living in affairs. How do you think their life, அவங்களுக்குள்ள இருந்து they have been blocking the flow of the life of God. எத்தனை பேர் பணத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. What is in their heart? நான் சும்மா பாட்டு பாடினே இருந்தேன்னா, don't ever think that issues of life will go from me. A person whose heart is right, if you are protecting it, ஒரு காரியம் திரும்ப நடக்கும். You will spend more time in the presence of God. You will pray, you will study, you will take every opportunity. என்ன பண்ணுவோம், spend time listening to the word. நீ
வசனத்தையே நீ கேட்கலனா, if you are not spending time in the presence of God, that means there are so many things in your heart. நீ வந்து சொல்லலாம், மத்தவங்க சொல்லலாம், looking to your outward thing, that is not life. You can boast. எத்தனை பேர் சொல்றோம், நான் பாடினாங்கப்பா, என் லைஃப் மாறுச்சா, பாடலை கேட்டு என் லைஃப் மாறுச்சா? இஃப் நாட், இங்க ஏதோ வேற ஏதோ இருக்குது. God is unable to move. God is unable to release. See, if I don't cooperate, தேவன் சொன்னதை நான் செய்யலனா, he cannot do what is intending to do in a life. அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். சில நேரத்துல கர்த்தர் அன்பா சொல்லுவார், சில நேரத்துல கடினமா பண்ணுவார். இவமே நாட் லைக், நமக்கு வந்து எப்பவுமே சாஃப்டா பேசணும், அண்ணா அன்பா பேசணும். ஆண்டவருடைய கோபம் கூட அன்பின் வெளிப்பாடுதான். If God is chastising you, it is not in anger, it is because of his love. இப்போ இந்த இருதயம் ஆண்டவர் சொல்ற இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் இருக்கணும்னா, ஆண்டவர் என்ன பண்றாருங்க, உங்களை அப்படியே விட்டுற போறது இல்ல. through many ways he tries to make you understand that your heart is not right with God. தாவீது சங்கீதம் 139 சொல்றான், நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நல்ல மெசேஜா வந்தது. பட் அதை படிக்க 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 மெசேஜ் மாறினே இருந்துச்சு. தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இங்கிலீஷ்ல சொல்லும், my God, you have searched my heart and known me. என்ன குறிச்சு தெரியும், you have searched my heart, என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை அறிந்திருக்கிறீர். தமிழ்ல கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்னு சொல்லும். you know my, என் உட்கார்தனை எழுந்திருக்கிறதுல தெரியும், நான் நடந்தா படுத்திருந்தா தெரியும், நான் பேசுறது உமக்கு தெரியும், நான் கேட்கறது ஜெபிக்கிறது உமக்கு தெரியும், உமக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. ஏன் ஒன்னும் தெரியல, ஒன்னும் அவருக்கு தெரியாம இல்லைன்னா, பிகாஸ் அவர் என்ன சுத்தி சுத்தி இருக்கிறார். He's always with me, he's around me. தாவீது தான் இதை எழுதுறாரு. இதெல்லாம் எழுதிட்டு தான் யாருன்னெல்லாம் எழுதிட்டு, when he comes to end that psalm, அவர் சொல்லுவார், தேவனே என்னை ஆராய்ந்து. Why should he write that? ஏன் அதை எழுதணும்? மேல சொல்றாருல, தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து என்னை அறிந்திருக்கிறேன். You have searched my heart and you know all my ways. என்னை குறிச்சு எல்லாம் தெரியும். Again, why did David write, and தேவனே என்னை ஆராய்ந்து? Why? ஏன் அவர் திரும்பி எழுதணும் அத? ஆண்டவரே நீர் இவ்ளோ எல்லாத்தையும் you know everything about me, Lord, but I still open my heart for you to come and such. உள்ள ஏதாச்சும் இருக்குதா பாருங்க. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்குகிற வழி என்கிட்ட இருக்குதா பாருங்க. நமக்கு இவ்வளவு உள்ள இருக்குது, அவரை வேதனைப்படுத்துற காரியம் நம்ம இருதயத்துல இருக்குது. but we are least bothered. We are least bothered about whether God is happy. Nobody is bothered. The preacher is not bothered. The pastor is not bothered. The church is not bothered. நீங்க கான்டெக்ஸ்டோட படிக்கணும். இவ்வளவு சொன்னார். Why did David again pray this prayer? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தையை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்கிறதா பாருங்க ஆண்டவரே. ஏன்னா நிறைய நேரத்துல நமக்கு எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும், அவருக்கு எல்லாத்தையும் பார்த்தா நல்லா தெரியாது. சிலது அவர் சொல்லார், உனக்கு தேவையே இல்லை. டாக்டர் எழுதிடுறாங்கல்ல, நீ இதை சாப்பிடவே கூடாது, எவ்வளவு ஆசைப்பட்டாலும் பார்த்துக்கலாம், ஸ்மெல் பண்ணிக்கலாம், ஆனா உன் நாக்குல படவே கூடாது. ரைட்?
இப்ப என்ன கேட்டீங்க, நான் காலையில எந்திரிச்சு கேக் கூட சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிட்டு இப்ப ஐ டிசிப்ளின்டு மை செல்ஃப், அவ்வளவுதான். கொடுத்தாலும் நான் சாப்பிடுறது இல்லை. ஐ டிசிப்ளின்டு. அது குறிச்சு ஒரு என்ன, ஐயோ இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாது. இல்லையா போ, ஐ எம் ஹாப்பி நவ், அவ்வளவுதான். டாக்டர் வச்சிருக்கிற, டாக்டர் இதை சாப்பிடாதன்னா சாப்பிடக்கூடாது. இல்ல நான் மாத்திரை போட்டுக்குவேன், இன்சுலின் எடுத்துக்குவேன், ஆனாலும் நான் சர்க்கரையை சாப்பிடுவேன்னா சாப்பிடு. டாக்டர் வேணான்னு சொல்ல போறாரு? சாப்பிட்டீங்களா, அதனாலதான். அவர் அவ்வளவுதான் சொல்லுவார். அவன் தீர்மானம் பண்ண ரெடி, இவங்க திருந்த போறதுல இவங்க இப்படியேதான் இருக்க போறாங்க. அதே போலதான் கர்த்தரும் நமக்கு சில காரியங்கள், இது உனக்கு வேணாம், இந்த கேரக்டர் வேணாம், இந்த பழக்கம் உனக்கு வேணாம், நீ இதை செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அதனாலதான் தாவீது கேட்கிறான், ஆண்டவரே இதெல்லாம் நீங்க தான், என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும், நான் எங்க போனாலும் இருக்கிறீங்க, நம்ம என்ன சுத்தி சுத்தி இருக்கிறீங்க, ஐ எம் நாட் அலோன் ஓ காட், நான் தனியா எங்குமே இல்லை, யூ ஆர் ஆல்வேஸ் தேர் வித் மீ. பட் அது சொல்றார், ஆனால் ஆண்டவரே ஐ வாண்ட் யூ டு ஒன்ஸ் அகெயின் சர்ச் மை ஹார்ட். எத்தனை பேர் எவ்ரி டே யூ கோ டு காட், ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. எவ்வளவு பேருக்கு தெரியும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன் டே யூ மிஸ் இட், ஏதோ ஒன்னு வந்து உள்ள உட்காந்துரும். இட்ஸ் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க? டெய்லி எல்லாத்தையும் செக் பண்ணும், லாக் எல்லாம் செக் பண்ணும். கம்பெனிக்காரன் விட்டுட்டு போயிடுவான், பல கோடி உள்ள காரியத்தை கொண்டு விட்டுட்டு போயிடுவான். எதை நம்பி? ஒரு செக்யூரிட்டியை நம்பி. அவன் தான் என்ன பண்ணுவான்? ராத்திரி தூங்க கூடாது, சுத்தி பார்க்கணும், எங்கெல்லாம் லாக் போட்டிருந்தா அந்த லாக் சரியா இருக்குதா பார்க்கணும், அடிக்கடி போய் செக் பண்ணிக்கணும். ராத்திரி ஒரு முறை வந்து பார்த்துட்டு காலையில பாக்குறது இல்ல. He had to keep. அடிக்கடி போனோம். Because he is in charge of that whole company. அந்த கடை, அந்த சிஓ என்ன பண்ணோம், ஒருத்தனை நம்பி விட்டுட்டு போறான்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை நம்பிதான் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார், உங்க கையில தான் பொறுப்பை கொடுத்து இருக்கிறார், இருதயத்தை கொடுத்து இருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்து இருக்கிறாரு. ஹவு வெல் யூ ஆர் ப்ரொடெக்டிங்? அப்பப்போ போய் செக் பண்ணிக்கிறீங்களா? ஆர் யூ செக்கிங் யுவர் ஹார்ட்? ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, என்னை சோதிச்சு பாருங்க, என் சிந்தனையை சோதிச்சு பாருங்க, எங்கேயாச்சும் வேதனை உண்டாக்குகிற காரியம் இருக்கிறதா? which is there in any place you see that is an unpleasing thing right now, ஆண்டவரே செய்வீங்களா? எங்கேயாச்சும் நான் இடம் திறந்து கொடுத்திருக்கிற பிசாசுக்கும் உலகத்துக்கும் மாம்சத்துக்கும், you check it Lord and reveal it to me. நிறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம், பக்தியா ஜெபம் பண்ணுவோம், அழுது ஜெபம் பண்ணுவோம், ஏஞ்சு போயிடுவோம், ஒரு சேஞ்சும் வராது. You have to go and ask. அடிக்கடி கேட்டுட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன பாருங்க, என்ன பாருங்க. இஃப் யூ ஆர் a person, if you are a true Christian, if you want to ஆண்டவருடைய உள்ள இருக்கிற ஜீவனை வெளிப்படுத்துற, நீங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், you will be seeing. நீங்க ஒரு இடத்துல போறீங்க, தேவ பிரசன்னம் ஏதோ ஒண்ணு இல்ல, and immediately you think, Lord, what is happening? Something is problem with me, not with God. You have to do it. இல்ல நான் செய்ய மாட்டேன், போங்க, loss is for you. பாருங்க, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல அந்த 5th verse படிங்க. And have you forgotten the encouraging words God spoke to you as his children? என்ன சொல்றாருங்க? இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னு? And have you forgotten மறந்துட்டு, have you forgotten the encouraging word God spoke to you as his children? As his children.
எவ்வளவு பேருக்கு தெரியும்? அப்போ கீழே வர வாசனங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா போடுன்னு போடுறாரு. ஆண்டவர் என்ன சொல்ற? தட் வாஸ் என்கரேஜ்மெண்ட், என்கரேஜிங் யூ, இட் வாஸ் நாட் டிஸ்கரேஜ்மெண்ட். தமிழ்ல படிங்க. அன்றிவன் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். என்ன சொல்றாருங்க? இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. டோன்ட் டேக் இட் கேஷுவல். லைட்டா எடுத்துக்காதீங்க. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. we become சோர்வு வந்துருதா? கர்த்தர் பேசும்போது என்ன ஆகுதுங்க? சில நேரத்துல நமக்கு பிடிக்காது. we don't like. அதனால கர்த்தர் நேரா வந்து உங்ககிட்ட பெருமை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுவாருன்னு நினைக்காதீங்க. எவ்ரி டைம் யூ ப்ரே, யூ ஸ்டடி தி பைபிள், நீங்க மெசேஜை கேட்டுட்டே இருப்பீங்க, அங்க வார்த்தை வரும். தட் மீன்ஸ் உங்களுக்கு உள்ள குத்துதுன்னா then God is dealing with you. கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். என்னங்க? God யாரு டிசிப்ளின் பண்ணுவாரு? Not everyone. Not everyone. எல்லாரையும் யோசித்து பாருங்க. இஸ்ரேல் மக்களை 20 லட்சம் மேல கொண்டு வந்தாரு. சிட்சை யாருக்கு வந்தது? whom God was disciplining. மோசஸ், கொஞ்சம் மிரியம், கொஞ்சம் யோசுவா, கொஞ்சம் காலேப். Not everyone. To those he loves, to them he will discipline. நமக்கு டிசிப்ளின் பிடிக்காத காரியம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இதை செய்யாதனா அதை செய்யறதுக்கு ரெடி, இதை செய்யனா நம்ம செய்யறதுக்கு ரெடி கிடையாது. You are ready to வெயினா நேரத்தையும் காலத்தையும் செலவு பண்ண நம்ம ரெடியா இருப்போம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அதிகமா தூங்குறது. You think pride about it. அதோடைய அர்த்தம் என்னன்னா, you are just shifting away from the discipline of God. வரப்போற காலத்துல ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகுவாரு. You are just hindering it. அவர் சொல்றாரு, கர்த்தர் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை தான் சிட்சிக்கிறார். நாட் எவ்ரிஒன். டு whom God loves. ஏன்னா ஏன் அன்பு கூறுறாரு? He has a plan and purpose. யூத மக்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. இஸ்ரவேல் பாவம் செஞ்சு போன பிறகு ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுவாரு, 70 வருஷம் நான் அனுப்ப போறேன். சிட்சிக்கிறாரு. அகைன் 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் கொண்டு வருவேன். எவனிடத்தில் அன்பு கூறாரோ அவனை சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் மகளையும் அவர் என்ன பண்ணுவாராம்? தண்டிக்கிறார். We don't like these scriptures. அதனாலதான் நம்ம பிள்ளைங்களை உலக பிரகாரம் வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்க வளரும் போதே பெற்றோர்கள் சொல்வார், பிள்ளை பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நீங்க எத்தனை பேர் என் கண்ணுக்கு முன்னாடியே நான் பாக்குறேன், இந்த சிட்சிக்கப்படாத பிள்ளைகளை அந்த சரியான விதத்துல வளர்க்காதபடினா அவங்க போகிற பாதை. They will be loving to you, but their life is not loving to God. உங்களுக்கு பிரியமா இருந்தா என்ன பிரயோஜனம்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆண்டவரே சொன்னார, புத்திமதியை கொடுத்தாலும் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு, மறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். மெனி கிறிஸ்டியன்ஸ் டுடே, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக இனி நடத்துகிறார்.
தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்று நம்முடைய சரீரத்தின் தாய் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? நம்ம உலகத்துல இருக்கிற அப்பா அம்மாக்கு தண்டிக்கும் போதுன்னா அவங்க ஆக்டிங் பயந்து நடக்கிறது போல பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்க என்ன சொல்லுது? பரமபிதா எல்லாம் தெரியும். நீ ஆக்டிங்ல இருக்கிறியா இல்ல உண்மையாவும் பயப்படுறியா? எதுக்கா? நாம் பிழைக்கத்தக்கதாக. இங்கிலீஷ்ல தான் சொல்லுது 9th verse. Since we respected our earthly fathers who disciplined us, shouldn't we submit even more to the discipline of the Father? Submit more to the discipline of the Father of our spirits and live forever. எதுக்கு தண்டிக்கிறாரு? To live forever. ஆண்டவருக்கு இந்த 60 70 வயசு 80 வயசு செத்து போகிறதுல, he wants you to be in eternity forever and ever. You can miss eternity. நான் சர்ச்சுக்கு போய் பிரசங்கம் பண்ணி இதெல்லாம் பண்ணி கூட I may miss eternity if I am not living according to the word of God. 10ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் ஐயோ மை காட், எதுக்கு சிட்சிக்கிறாரா? தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? But God's discipline is always good for us, so that we may share in His holiness. Share in His holiness. Equivalent. பைபிள் சொல்லுது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்த. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்க? To share His holiness. Equivalent பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். God doesn't want, ஆண்டவரே என்ன பரிசுத்த இல்ல. He says, I want you to be holy just like I am holy. மத்தது எதுவுமே ஹோலி கிடையாது தெரியுமா? அவர் சொல்ற, why does He discipline you? ஏன் சிட்சிக்கிறார்னா அவர் சொல்றாரு, I want you to be holy just like me. I want you to be in every aspect of your life just like me. What a wonderful God. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணப்படும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக பலனை தரும். Those who get tuned to it. அப்போ சிட்சைங்கிறது it's not going to be very good. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். நாள் பட அந்த சிட்சையை சகித்து வாழ்வீங்கன்னா ஆண்டவர் சொல்ற ஃபியூச்சர். blessed future. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு இப்ப பிரசன்ட பார்க்கல. He always looks to the future. நாம இப்ப we always look to the moment, but God looks to the future. So எது வேணும் தீர்மானிக்கிறது நீங்க தான். ஏன் சிட்சிக்கிறாரு? ஏன் டிசிப்ளின் பண்றாரு? இங்க அவருடைய லைஃப் இருக்குதான். உங்க இதயத்துல என்ன இருக்குதுங்க? அத நீங்களும் நானும் இருதயத்தை பாதுகாக்கணும். எதுக்கு? To reach to someone. யாருக்கோ ஒருத்தருக்கு. இங்க இந்த ஜீவனால நீங்க நிரப்பப்படுவீங்கன்னா நீங்க எங்க போனாலும் சத்ருவம், பைபிள் சொல்லுது, your enemies will become a friend. Your accusers will all be put to shame. ஒண்ணுதான், நீ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து you watch out your heart.
இந்த இருதயத்தை காத்துக்கங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க. டோன்ட் அலோவ் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த ஃபிளஷ், இந்த டிமானிக், இந்த மனசு எல்லாத்தையும் என்ன பண்ணும்? யூ ஹவ் டு கீப் கிக்கிங் இட் அவுட். அது வெளியே போகணும்னா அப்பப்போ அடிக்கடி உட்காரணும், கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து உங்க முகத்தை பார்த்துக்கிறதுல யூ ஹவ் டு லுக் அந்த வசனத்தை வச்சு, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை பாருங்க, என் சிந்தனை ஆராய்ந்து பாருங்க, அங்க ஏதாச்சும் வேதனை இருக்குதா which is displeasing you. Those who again and again and again and again come to God, அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர், these people are desire. உண்மையாவே இந்த நல்ல காரியத்தை எதிர்பார்க்க God will begin to work something in our lives. நான் இந்த சண்டே ஜெபம் பண்ணி அடுத்த சண்டே ஜெபம் பண்ணோம்னா ஒன்றும் நடக்க போறது இல்லை. Just check your heart.